ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ஃப்ரீவாக்கா. இது ஒரு ஐரிஷ் ஃபோக் ஹாரர் படம். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஷூனு ஒரு பொண்ணு தன்னோட சொந்த கஷ்டத்தையெல்லாம் மறந்துட்டு பெய்க்னு ஒரு வயசான பாட்டிய கவனிச்சுக்க ஒரு கிராமத்துக்கு போறா. அந்த பாட்டியோ ஏதோ ஒரு சக்தி தன்னை கடத்திட்டு போயிடும்னு பயத்துல இருக்காங்க. ஷூ முதல்ல அதை பெரிசா எடுத்துக்கல. ஆனா நாட்கள் ஆக ஆக ஒரு கட்டத்துல அந்த பாட்டியோட பயம் ஷூவுக்கும் தொத்திக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? பாட்டியோட பயம் உண்மைதானா? அப்புறம் ஷூவுக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் தான் படத்தோட மீதி கதை. படத்தை டெக்னிக்கலா மிக ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் சரி, சவுண்ட் டிசைனிங்கும் சரி, மியூசிக்கும் சரி டாப் நாச்ல இருந்தது. படத்துல திடீர்னு வந்து பயமுறுத்துற மாதிரி ஜம்ப் ஸ்கேர் காட்சிகள் இல்லாட்டினாலும் அதுக்கு பதிலா ஒருவித பதட்டத்தையும் பயத்தையும் மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைன் வச்சு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஷூவா நடிச்ச கிளார் மோன்வெல்லியும் பாட்டியா நடிச்ச பிரிட்னி நெக்டெய்னும் தனது யதார்த்தமான நடிப்புனால படத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். செமையா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். இந்த படம் அயர்லாந்தில சொல்லப்படுற நாட்டுப்புற கதைகளை வச்சு எடுத்திருக்கிறதுனால வழக்கமான பேய் படங்களிலிருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அதுதான் இந்த படத்துக்கு பலமும் பலவீனமும். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லருங்கிறதுனால காட்சிகள் ரொம்ப ஸ்லோவா தான் நகருது. அது பலருக்கு கண்டிப்பாக போர் அடிக்கிற ஃபீலிங்கை கொடுக்கும். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, ஸ்லோ பேஸ்ட் மூவிலாம் பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மத்தவங்க விருப்பம் இருந்தா மட்டும் பாருங்க.